ஆமா கிளிப்பாரு. எப்படி சரி பண்ணுவாரு? எப்படி சரி பண்ணுவான்னு கேக்குறேன். ஒர்க் ஷாப்ல விட்டா மெக்கானிக்கே சரி பண்ணிடுவான். ஆனா அதுக்கான காசு யார் கொடுப்பா? அவர்கிட்ட எங்க காசு இருக்கு? அவர் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்காரு? எப்படி காசு வரும்? அதுக்கும் நான் தான் செலவு பண்ணும். சும்மா வாய் வார்த்தைக்காக சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலை பார்த்து கஷ்டப்பட்டதா அந்த பணத்தோட அருமை தெரியும். முதல்ல நீ வாயை மூடுறியா? யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த மனுஷன் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தாருன்னு உனக்கு தெரியும்ல. அவரை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. சரி சமமா நம்ம குடும்பத்தோட வந்து இருக்காருன்னு அவரை நீ இலக்காரமா பேசுவியா? எப்ப இருந்துடா நீ சம்பாதிச்சு கையில காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்க? எவ்வளவு பணம் பார்த்துட்ட? ஆனா அவரு பிறந்ததுல இருந்தே கோடீஸ்வரர். அவரு இப்படி பேசுற நீ? அவர் என்ன வேணும்னேவா இப்படி பண்ணாரு? அப்படியே பண்ணிருந்தாலும் சரி விடுங்க மாமா, பாத்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவர் மனசு நோகுற மாதிரி பேசிட்ட. இப்ப அவர் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுவ? இத பாரு, நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு. மரியாதை அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்லன்னு வச்சுக்கோ. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். என்னால மன்னிப்புல கேட்க முடியாது. என் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் மேலதான் தப்பு. பைக் எடுத்துட்டு போனதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தவங்க பொருள் எடுத்துட்டு போறோமே, அதை திருப்பி பத்திரமா கொண்டு வந்து கொடுக்கணும்னு தெரியாது. அப்படியா பண்ணாரு அவரு? அது தெரியாம சின்ன பசங்க மாதிரி போறவன் வரவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். அவர் பண்ண தப்புக்கு அமைதியா கூனி குறுகி நிக்காம கோச்சிட்டு போனார்னா யாருக்கு என்ன? கையில 10 காசு இல்லாம இவ்ளோ அலட்சியமா இருக்காரு. பணம் நிறைய இருந்தா கையில பிடிக்கவே முடியாது போல இருக்கு. டேய், திரும்ப திரும்ப அவரை பத்தி தரக்குறைவா பேசுன மரியாதை கெட்டுடும். அந்த மனுஷன் கோடீஸ்வரர். உங்க அக்காவுக்காக மொத்தத்தையும் விட்டுட்டு இங்க இருக்காரு. அவர் நினைச்சாருன்னா முன்னாடி இப்ப 1000 பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அவர் கூட எல்லாம் போட்டி போடுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. இத பாரு, உன்கிட்ட நான் வாக்குவாதம் பண்றதுக்கு தயாரா இல்ல. உன்னாலதான் மாப்பிள்ள கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதுல்ல? நீ அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டல. உன்னை பெத்த பாவத்துக்கு நானே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. பண்ணிட்டு போற போங்க. அத்தை, ஏன் அன்பு நீ இப்படி பண்ற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு பார்த்து எப்படியாவது அவரை சமாதானப்படுத்து. போன் பண்ணு. சரி இரு. என்னாச்சு கையல்? போனை கட் பண்றாருமா. ஐயோ, ஏற்கனவே வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் வச்சு அவர் ஒரு மாதிரி தான் இருந்தாரு. இப்ப அன்பு வேற பிரச்சனை பண்ணிட்டோம். இப்ப இவர் எங்க போனாரு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சரி, நான் போய் தேடி பாக்குறேன். இல்லம்மா, நீ எங்கே இரு. இந்த பேக்கை வச்சுக்கோ. எங்க போனாருன்னு தெரியலையே. கயல். சொல்லு கயல். ஆனந்த், எழில் ஏதாச்சும் கால் பண்ணாரா? மதியம் லோன் விஷயமா பேங்க்குக்கு போனதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ ஏன் கேக்குற? இல்ல, வீட்டுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. எழில் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. எங்க போனாருன்னே தெரியல. போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதான் உனக்கு ஏதாச்சும் போன் பண்ணாரான்னு கால் பண்ண. ரொம்ப பதட்டமா இருக்குடா. கையில் அங்க என்னதான் நடக்குது? ஏற்கனவே வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தான். இப்ப திரும்பவும் என்னாச்சு? அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு டைம் இல்ல ஆனந்த். எழில் எங்க இருக்காருன்னு தெரியாம நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி கயல், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத.
நான் இப்போ எழில் கால் பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே, ஃபோன் எடுத்தாருன்னா கால் பண்ணு. ம்